ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் வந்து டெய்லி அனலைஸ் தான். கிரிப்டோ நேற்று வந்து கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து பெய்ட் மெம்பர்ஷிப் குரூப்பில் வந்து நம்ம டெய்லியும் போட்டுக்கிறோம். அதோட ப்ராஃபிட் தான் வந்து நம்ம டெலிகிராமில் கிளியர் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் பெய்ட் மெம்பர்ஷிப் வேணும்னா ஜஸ்ட் 110 110 தான். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுத்தோன்னே இந்த சப்போஸ் நம்ம சொல்கிற சிக்னல் தப்பாகி நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு பே பண்ணீங்க 110 rupees. அதில் உங்களுக்கு 100 rupees ரீஃபண்ட் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் 95% உங்களுக்கான ஃபண்டு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் பே பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம டெய்லி அனலைஸில் போயிடலாம். 1 minute ப்ளீஸ். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடிசி அனலைஸ் தான். இங்கே பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறலாம். இப்போதைக்கு பிடிசி ஏன் தெரியுமா கீழே இறங்கலாம்? கீழே இறங்கினோட ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி மேலே இல்லாத காரணம் என்ன, ETF வந்து ஒரு வேலிடாக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பை பண்ணுற போது ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ December 12, தட் மீன்ஸ் இன்னைக்கு December 10, இன்னும் 1 or 2 daysக்குள்ளே பிடிசி வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் டிலீட் பண்ணிடலாம் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், மேலே போனால் ஒரு எம் பேட்டர்ன் எடுத்து கீழே வரான். நம்ம வீடியோ பெய்ட் பேசிஸ் குரூப் வீடியோ கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். பிடிசியோட அனலைஸை வச்சு தான் நம்ம பெய்ட் பேசிஸ் குரூப்பை நான் க்ரியேட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துருங்க. 45,500 கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. 2 தடவை கிட்ட இந்த சப்போர்ட் எடுத்துன்னு போய்க்கிறான். இது ஹோல்ட் பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலே ஏறினானா கீழே இறங்கிட்டான். வந்த ஃபுல் பேக்கில் சர்லுன்னு மேலே போய்க்கிறான். 30 minutesல பார்த்தா இப்போ கீழே இறங்குவானா வேணாமான்னு கேட்டால் மோஸ்ட் ப்ராபப்லி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி ஒரு 45,500 ஒரு 500 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் பிடிசியில். காரணம் என்னென்னா 4 ஹவர்ஸ்லையும் பாருங்க ஒரு சரியான ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இறங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது பிடிசியில். நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட பையிங்க்கு இதை பிரேக் அவுட் கொடுத்தாங்க. ஒரு மேலே போய் நம்ம மிஸ் பண்ணியிருந்தவங்க இன்றைக்கி பை பண்ணியிருந்தா நல்ல மூமெண்ட்டு. நம்ம அதை ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு சரி இதையும் அனலைஸ் பண்ணி சொல்லிடுவேன். எத்தீரியத்தை எத்தீரியம் பார்த்தா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி மேலே போகிறான். இப்போதைக்கு கரண்ட் சினாரியில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுப்பது போவான்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே கிட்ட வந்து புல் பேக் ஆகிட்டான். இங்கே வந்து இன்னும் ஒரு 4 to 8 hours இப்படி ட்ரேட் ஆகிடுச்சுன்னா என்னை பொறுத்தளவு போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 2 பக்கமும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ஹிட் ஆகிக்குது. இந்த பார்த்தா இங்கே எத்தனை தடவை, அதேமாதிரி இங்கேயும் எத்தனை தடவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 1 minute ப்ளீஸ். அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பீப்பிள் யூஎஸ்டிடி நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணத்தான். பட் அனலைஸ்னால் நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கிட்ட நம்ம கரெக்டாக சொன்னால் இந்த லெவலுக்கிட்ட நம்ம செல்லிங்க்கு சொல்லியிருந்தோம். 4 hours நம்ம கரெக்டாக பார்த்தோம். இப்போதைக்கு சின்ன லெவல் குவான்டிட்டி இங்கே வாங்கிக்கோங்க. ஆனால் நம்மளோட ஹையஸ்ட் ஃபுல் குவான்டிட்டி இங்கே தான் வாங்கணும். பட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட இருக்குது மாதிரி இருக்குது. ஸோ ரிஸ்க்கு வெரி 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 ரிஸ்க்கான பிளேஸ் அப்படின்றத மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லியிருந்தோம். ஓகேவா? இது நம்மளோட ஸ்டாப் லாஸு, இது நம்மளோட ஆன்கோயிங் ப்ராஃபிட்டு. நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சது இவ்வளோ தூரம் வச்சுருந்தோம். மினிமம் டார்கெட் இவ்வளோ தான், அது அச்சைன் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. தென் மேக்ஸிமம் டார்கெட் இவ்வளோ தூரங்குது. ஓகேவா? அது அட்டைன் ஆகிறதுக்கு இப்போ மார்க்கெட் போயின்னு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 4 hours ஒரு இந்த அளவுக்கு புல் பேக் ப்ராஃபிட் வந்ததுக்கு இப்போ ஒரு சின்ன புல் பேக் நடக்கிறது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் தான். பீப்பிள் யூஎஸ்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்என்னும் எத்தனை பேர் நம்ம பெய்ட் பேசிஸில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தோம் செல்லிங் திரும்பி வரும், செல் பண்ணுங்கன்ட்டு. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் செல் பண்ணுங்கன்ட்டு. எத்தனை பேருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இப்போ கீழே இறங்கணும்னா இப்படி கீழே வந்து இப்படின்னு கொஞ்சம் ரேஞ்ச் ஆகணும் 4 to 8 hours அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சார்ட்டில். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து இப்படி ரேஞ்ச் ஆகிடுச்சு.
இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டா இப்போ கீழே இறங்கலாம். நம்மளோட அக்குமுலேஷன் படி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் சந்தேகம் மேலே இதை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிவிடுவான். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து ஈஸியாக ஒன்னுக்கே வந்துடுவான். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம வேணால் ட்ரையல் பண்ணுவோம் இவ்வளோ தூரத்துக்கிட்ட. ஓகே, எக்ஸ்டெண்டோ ப்ராஃபிட்டில் போகிறான். நம்ம இப்போ வேணால் கூட நீங்கள் செல் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா கோர். ஒரு நிமிஷம். முதல்ல வந்து நான் இதை வந்து இது பண்ணிடுறேன். ஓகே, தட்ஸ் எனஃப். கோர்ஸ் ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் நம்ம. இப்போதைக்கு இவனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு கதையான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை தான் அப்படின்னா அவனோட ஸ்டாப் லாஸ் நம்ம கொஞ்சம் இவ்வளோ தூரம் போட்டுக்கணும். தட்ஸ் எனஃப் ஃபார் அஸ். பட் இப்போ அது கண்டிஷன் பாருங்களேன், அப்படி கீழே மேலே போனால் ஒரு பேட்டர்ன் எடுத்தான். பட் அடுத்த பாரே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பைஸ் கொடுத்தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. சரிங்களா? என்கேஸ் இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்ம பை பண்ண வேண்டாம். அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ செல்லிங் தான் இருக்குது. ஸோ கீழே வர வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ செல்லிங் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ கீழே வர செல்லிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்துடுவான். அது இல்லாமல் வந்த ஒரே புல் பேக்கில் இப்போ ஏறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோர் வந்து நான் செல்லிங்க்கு போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஏஆர்கேஎம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை லாங் டேர்மில் கூட நம்ம சொல்லலாம் உங்களுக்கு. வெயிட் a minute ப்ளீஸ். நம்ம குறைஞ்சது நம்மளோட டார்கெட் வந்து மினிமம் இவ்வளோ லெவல் வச்சுருக்கணும். ஃபஸ்ட் டார்கெட் அந்த எவ்வளோ தரும். ஓகேவா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கல் இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தோம் இந்த லெவலுக்கிட்ட வந்து செல் பண்ணுங்க அப்படின்ட்டு. நல்லா மூவ்மெண்ட் கீழே வந்தான். பட் இப்போ வந்து இன்கேஸ் இதுக்கு மேலே போனோன்னா இது வந்து பையிங்கில் போய்டும். நம்ம வந்து அப்போ எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுருவோம். இன்கேஸ் இதுக்கு அப்புறமும் இப்படி கீழே வந்து இப்படின்ற மாதிரி வந்தானா நம்ம செல் பண்ணோம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம செல்லிங்க்கு இப்போதைக்கு கண்டிஷனுக்கு வேணாம். நம்ம ஆல்ரெடி செல்லிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஏஆர்கேஎம் ஹோல்ட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து நம்ம இப்போ செல் பண்ண வேண்டாம். அண்ட் தென் பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிறோம். தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், இது பேட்டர்னா அதை பிரேக்கர் கொடுத்துட்டு போய் ட்ரேட் ஆகினுக்கிறான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா அவன் கீழே இறங்க சான்சஸ் ரொம்ப 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 ஹையாக இருக்குது. அந்த காரணத்தினால சொல்கிறது பார்த்தா எனக்கு இப்போ கரெக்டான பேட்டர்ன் எனக்கு தேவைன்னா இதுக்கு தான். இப்போ வந்து இவன் பார்த்தா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறான். இது விக்கு மாதிரி கொடுத்து கீழே கூட இறங்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இவனை வந்து நான் செல்லிங்க்கு தான் கன்சிடர் பண்ணுவேன். இவனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க பேசாகும், பட் சின்னது தான். 3 to 4% கிடையாது ஸ்டாப் லாஸ் இருக்குது. பார்ப்போம். பிளஸ் நான் வந்து செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டை பொறுமையாக அப்படி கீழே இறங்கிட்டே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஃப்எல்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்க்கு சரியானதாக இருக்குது. காரணம் இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கு இப்போ செல்லிங் பண்ணால் முதல் டார்கெட் இவ்வளோ தான். அண்ட் தென் செகண்ட் டார்கெட் இவ்வளோ தான். ஓகேவா? அதுக்கடுத்து வேணால் நம்ம கொஞ்சம் ட்ரையல் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். 4 ஹவர்ஸ் மேலே ஏறினா இது வந்து ஒரு செல்லிங் புல்லிஷ் கேண்டில், செல்லிஷ் பேரிஷ் கேண்டிலா. அண்ட் தென் ஒரு சின்ன புல் பேக் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ இறங்க வாய்ப்பு நிறையா இருக்குது. எஃப்எல்ஆர் நமக்கு பிடிசி மட்டும் இவனுக்கு ஃபேவர் ஆகிட்டோன்னா பிடிசி வந்து அவன் 45,500 பாயிண்ட் நம்ம கிடைச்சதுன்னா இவன் ஈஸியாக இறங்கிடுவான். அதில் சந்தேகமே கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்டிஎல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலேருந்தே சொல்லுங்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துக்கிறான். முதல் விஷயம், அந்த பிரேக் அவுட் கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். நம்ம வந்து இவனை செல்லிங்கில் கன்சிடர் பண்ணுவோம். இன்னுமே நம்ம செல்லிங் தான். குறைஞ்சது இவனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தா இதுக்கு மேலே இல்லை இங்கே இருக்கணும். நம்மளோட சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். பட் இவனோட சார்ட் ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக போதுன்னா நீங்கள் இதே வச்சுக்கோங்க. தட்ஸ் யுவர் ஒப்பீனியன். பட் என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செல்லிங்கு தான் ப்ரிஃபரபிள். ஸோ செல்லிங்கை பார்ப்போம். எம்டிஎல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
TRX வந்துச்சா? TRX பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சாட் பேட்டர்ன் கிரியேஷன் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிறான். இவனை வந்து இப்போ நம்ம வந்து பையிங் பண்ணணும்னா சிம்பிளான கண்டிஷன் தாங்க. இதுக்கு மேலே வந்து இவன் ஹோல்ட் பண்ணணும் மார்க்கெட்டு. இப்படி மேலே போயிட்டு இவன் ஹோல்ட் பண்ணிட்டான்னா இவன் மேலே போக வாய்ப்பு. இல்லைனா அதர்வைஸ் இவன் செல்லிங்க்கு தான் திரும்பி இங்கே வந்தால் இவனை செல்லிங் பண்ணும், சந்தேகமே இல்லை. இவனோட டார்கெட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மினிமம் வந்து இவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் இருக்கணும். ஓகேவா? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. TRX அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா sunUSDT.p இவன் வந்து நம்ம நேற்று வந்து பையிங்க்கு சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு கிரிப்டோ இவனை வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். காரணம் இங்கே ஒரு பேட்டர்ன் ஆகுது, இங்கே ஒரு சப்போர்ட் ஆகுது, அது சம் கண்டிஷன் இருந்தால் தான் பையிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பையிங் பேட்டர்ன் இருக்கிறான். ஸோ இவனை இங்கே பை பண்ணலாம். ஓகேவா? sunUSDT நம்ம பையிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கடுத்து வேறு என்ன இன்னைக்கு? அவ்வளோதான். இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பெய்ட் பேசிஸில் சேர்ந்துன்னு நினச்சிங்கன்னா வெறும் ₹110 பே பண்ணுங்கள். அதுக்கு நமக்கு டெலிகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்மளோட யூடியூப் சேனலில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.